இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க உங்களுக்கு என்னோட முதல் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா PAYTM ஆப் பற்றி தான் பார்க்க போகிறோம். PAYTM அப்படின்றது டிஜிட்டல் பேமெண்ட் ஆப். இந்த ஆப் யூஸ் பண்ணி ஆன்லைன் மணி டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப சிம்பிளாக உங்கள் ஸ்மார்ட் ஃபோனில் இருந்தே பண்ணிடலாம். இந்த ஆப் பார்த்திங்கன்னா நிறைய சர்வீசஸ் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. லைக் வந்து மொபைல் ரீசார்ஜ் பண்ணுறது, அது மாதிரி பில்ஸ் வந்து நீங்கள் பே பண்ணிக்கலாம். உங்களோட இபி பில், கேஸ் பில் இதெல்லாம் பே பண்ணிக்கலாம். இன்சூரன்ஸ், சலான் பேமெண்ட், அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து டிக்கெட் வந்து புக் பண்ணிக்கலாம். உங்களோட பஸ் டிக்கெட், ஃப்ளைட் டிக்கெட், இந்த மாதிரி நிறைய சர்வீசஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ நிறைய ஷாப்ஸ்லாம் போனீங்கன்னா இப்போ PAYTM QR கோட்னே அவைலபிளாக இருக்குது. ஸோ இதை ஸ்கேன் பண்ணி நீங்கள் வந்து இந்த ஆப் மூலமாகவே நீங்கள் வந்து மணி பே பண்ணிடலாம். உங்களோட கார்டோட தேவை கிடையாது. ஜஸ்ட் உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டை இந்த ஆப்பில் லிங்க் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா போதும். ரொம்ப சிம்பிளாக ட்ரான்சாக்ஷன்ஸ் வந்து பண்ணிடலாம். ஸோ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எப்படி வந்து இந்த PAYTM ஆப் இன்ஸ்டால் பண்ணி அதில் உங்கள் பேங்க் அக்கௌண்ட் லிங்க் பண்ணுறது, ஒரு டிரான்சாக்ஷன் வந்து எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் தெரியறதுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். PAYTM ஆப் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணோன்னே இந்த மாதிரி உங்களோட மொபைல் நம்பர் வந்து கேட்பாங்க. ஸோ உங்களோட மொபைல் நம்பர் கொடுத்தீங்கன்னா அதுக்கு OTP வரும். அது கொடுத்து ஃபஸ்ட்டு வெரிஃபை பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் பேஜில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கேட்பாங்க, நீங்கள் வந்து பேங்க் அக்கௌண்ட் வந்து லிங்க் பண்ணுறீங்களா அல்லது லேட்டரல் லிங்க் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கீழே கேட்பாங்க. இப்போ வந்து நான் வந்து லிங்க் பேங்க் அக்கௌண்ட் அப்படின்ற பட்டன் வந்து செலக்ட் பண்ணுறேன். பேங்க் அக்கௌண்ட் வந்து ஃபெச் பண்ணி எடுத்துருவாங்க. நீங்கள் கொடுத்த மொபைல் நம்பர் வந்து எந்த பேங்க்கோட லிங்க் ஆகிருக்கோ அந்த பேங்க் வந்து நமக்கு காமிப்பாங்க. நீங்கள் வந்து பேங்க் அக்கௌண்ட் வந்து லிங்க் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா பெட்டர் வந்து நீங்கள் பேங்க்குக்கு வந்து ஒரு மொபைல் நம்பர் கொடுத்துருப்பீங்க இல்லையா, ஸோ அந்த மொபைல் நம்பர் கொடுத்து இந்த ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணுங்கள். எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த பேங்க் டீட்டெயில்ஸ் எல்லாமே டேரெக்டாக ஃபிச் பண்ணி எடுத்துட்டாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி ஃபோன்பே, கூகுள் பேலெலாம் என்னோட UPI பேமெண்ட்காக நான் பின் வந்து செட் பண்ணியிருந்தேன். அதனால டேரெக்டாக எடுத்துக்கிட்டாங்க. நீங்கள் வந்து அந்த மாதிரி எந்த ஆப்புமே யூஸ் பண்ணலை அப்படின்னா இந்த UPI பேமெண்ட்காக உங்களோட பேங்க் டெபிட் கார்டு டீட்டெயில்ஸ் வந்து கேட்பாங்க. தென் UPI பின் வந்து செட் பண்ண சொல்லுவாங்க. ஸோ ஃபஸ்ட் டைம் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் கேட்டாங்க அப்படின்னா அதில் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா PAYTM வாலெட் க்ரியேஷன். இந்த மாதிரி நீங்கள் இந்த வாலெட் வந்து க்ரியேட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இன்னும் வந்து டிரான்சாக்ஷன் வந்து ரொம்ப சிம்பிளாக வந்து பண்ணிடலாம். இப்போ இந்த வாலெட்டில் வந்து நீங்கள் மணி ஆட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா போதும். ஸோ பேங்க்குக்கே வந்து போகாது, டேரெக்டாக வந்து இந்த வாலெட்லேருந்து மணி ட்ரான்ஸ்ஃபர் ஆயிரும். ஸோ டிரான்சாக்ஷன்ஸ் வந்து இன்னும் சிம்பிளாகிடும். அதே மாதிரி உங்களுக்கு கேஷ்பேக்லாம் ஏதாவது வருது அப்படின்னா அவங்க வந்து இந்த PAYTM வாலெட்லேயே வந்து ஆட் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த வாலெட் க்ரியேட் பண்ணுறதுக்கு இதில் ஏதாவது ஒரு டாக்குமெண்ட் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கணும். சூஸ் பண்ணிவிட்டு அதில் வந்து அதோட நம்பரும் அதில் இருக்கிற ஃபுல் நேம் வந்து நீங்கள் கொடுக்கணும். இப்போ இங்கே வந்து நான் டிரைவிங் லைசன்ஸ் வந்து சூஸ் பண்ணுறேன். ஸோ என்னோட டிரைவிங் லைசன்ஸ் நம்பர், அதில் என்னோட நேம் எப்படி இருக்கோ அதை அப்படியே ஃபுல் நேம் வந்து இதில் எழுதணும். தென் எக்ஸ்பைரி டேட் கொடுத்து அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்குல்ல அதுக்கு டிக் பண்ணிவிட்டு சப்மிட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா PAYTM செக்யூரிட்டி ஷீல்டு வந்து ஆக்டிவேட் பண்ணவான்னு கேட்பாங்க. இது வந்து ஆக்டிவேட் பண்ணிக்கோங்க. இதை நீங்கள் ஆக்டிவேட் பண்ணுறது மூலமாக உங்களோட அக்கௌண்ட்க்கு ஒரு அடிஷ்னலான ஒரு செக்யூரிட்டி லேயர் வந்து கொடுப்பாங்க. ஸோ ஆக்டிவேட் PAYTM செக்யூரிட்டி ஷீல்டுன்னு இருக்குல்லையா, அந்த பட்டனை செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபோனுக்கு வந்து நீங்கள் பேட்டர்ன் வச்சுருந்தீங்க அப்படின்னா அதை யூஸ் பண்ணிக்குவான்னு கேட்பாங்க. ஸோ யூஸ் பேட்டர்ன் அப்படின்ற பட்டனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நம்ம PAYTM ஆப்குள்ளே வந்துட்டோம். இந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா இந்த பேஜ் வந்து ஹோம் பேஜ் வந்து இந்த மாதிரி தான் டிஸ்பிளே ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா நம்மளோட அக்கௌண்ட் ஐக்கான் மாதிரி இங்கே ஒன்று இருக்கு இல்லையா, ஸோ இங்கே இருக்குது. இதை வந்து செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிங்கனாவே உங்களோட UPI ஐடி வந்து நீங்கள் இதில் பார்த்துக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டிஃபால்ட் பேங்க் அக்கௌண்ட்னு இருக்கும், அதை வந்து செலக்ட் பண்ணுங்கள். இதில் நீங்கள் எந்த பேங்க் அக்கௌண்ட் லிங்க் பண்ணியிருக்கீங்க அப்படின்றது வந்து இங்கே டிஸ்பிளே பண்ணுவாங்க. இந்த பேங்க் அக்கௌண்ட்டை நீங்கள் வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம், பின் சேஞ்ச் பண்ணிக்கலாம், அது மாதிரி பேலன்ஸ் செக் பண்ணுறது இதெல்லாம் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நீங்கள் இன்னொரு பேங்க் அக்கௌண்ட் ஆட் பண்ணணும் அப்படின்னாலும் பண்ணிக்கலாம். அந்த ஆட் அனதர் பேங்க் அக்கௌண்ட் இருக்கு இல்லையா, ஸோ இது யூஸ் பண்ணி நீங்கள் வேறு பேங்க் அக்கௌண்ட் வந்து ஆட் பண்ணணும் அப்படின்னாலும் பண்ணிக்கலாம். அடுத்து ஹோம் பேஜ்லேயே பார்த்தீங்கன்னா ஆஃபர்ஸ் ஃபார் யூன்னு இருக்கும். இதில் வந்து உங்களுக்கு என்னென்ன ஆஃபர்ஸ்லாம் இருக்குது அதெல்லாம் வந்து நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க என்னென்ன சர்வீஸ்லாம் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க அப்படின்றது எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் எல்லாத்தையும் வந்து நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள். இப்போ ரீசார்ஜ் அண்ட் பில் பேமெண்ட்ஸில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்றது பார்க்குறதுக்கு அந்த வியூ மோட்னு இருக்கு இல்லையா, ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ இதெல்லாம் வந்து அவங்க கொடுக்குற வந்து சர்வீசஸ். ஸோ இந்த மாதிரி எல்லா சர்வீசஸையும் வந்து நீங்கள் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இந்த ஹோம் பேஜ்லேயே பார்த்தீங்கன்னா ஸ்கேன் எனி QR அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ இந்த பட்டனை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஒரு QR கோடு வந்து இந்த மாதிரி ஸ்கேன் ஆகும். இப்போ நிறைய கடையிலலாம் வந்து நம்ம பார்க்குறோம் இல்லையா, அந்த PAYTMக்குன்னு ஒரு QR கோடு வச்சுருக்காங்க. ஸோ இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணி நீங்கள் அந்த QR கோடு ஸ்கேன் பண்ணி நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணுறதுலாம் பண்ணிக்கலாம் ரொம்ப சிம்பிளாக. அடுத்து பார்த்தீங்கன்னா சென்ட் மணி டு பேங்க் அக்கௌண்ட்னு இருக்கும். ஸோ அந்த ஐக்கான் வந்து செலக்ட் பண்ணுங்கள். இங்கே இருக்கு இல்லையா, அந்த ஐக்கான் செலக்ட் பண்ணுங்கள்.
இதில் பார்த்தீங்கன்னா சர்ச் நேம் ஆர் மொபைல் நம்பர்னு இருக்கும். இப்போ வந்து உங்கள் காண்டாக்ட்ஸில் இருக்க லிஸ்ட்லாம் வந்து காமிப்பாங்க. இது கிளிக் பண்ணிங்க அப்படின்னாவே உங்களோட காண்டாக்ட்ஸில் இருக்கவங்களாம் காமிப்பாங்க. அவங்களோட மொபைல் நம்பர் செலக்ட் பண்ணிங்க அவங்களுக்கு வந்து மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அவங்களும் வந்து பேடிஎம் வச்சுருந்தாங்க அப்படின்னா வேறு எதுவுமே தேவையில்லை, டேரெக்டாக வந்து மணி ட்ரான்ஸ்ஃபர் ஆயிரும், வேறு எதுவுமே வந்து கேட்க மாட்டாங்க. அடுத்து கீழே பார்த்தீங்கன்னா டு ஓன் அக்கௌண்ட்னு இருக்கும். இது எதுக்கு அப்படின்னா உங்கள் அக்கௌண்ட்டுக்கே நீங்கள் இதில் பேங்க் அக்கௌண்ட் ஒன்று லிங்க் பண்ணி வச்சுருக்கீங்க இல்லையா, அதுக்கு வந்து மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறது, வேறு அக்கௌண்ட்லேருந்து இதுக்கு வந்து மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக வந்து இந்த ஆப்ஷன். அதே மாதிரி டு மொபைல் நம்பர்னு இருக்கும். ஸோ அது வந்து அவங்களோட மொபைல் நீங்கள் யாருக்கு அனுப்ப போகிறீங்களோ அவங்களோட மொபைல் நம்பர் வந்து கொடுத்துக்கணும். அவங்க பேடிஎம் ஆப் வச்சுருந்தாங்க அப்படின்னா வந்து டேரெக்டாக வந்து மணி ட்ரான்ஸ்ஃபர் ஆயிரும். அடுத்து பார்த்தீங்கன்னா டு பேங்க் அக்கௌண்ட்னு இருக்கும். இதுதான் பார்த்தீங்கன்னா நீங்கள் யாருக்கு அனுப்ப போகிறீங்களோ அவங்களோட பேங்க் வந்து நீங்கள் சூஸ் பண்ணணும். இப்போ எக்ஸாம்பிள் வந்து நான் HDFCன்னு சூஸ் பண்ணுறேன்னு வைங்களேன். ஸோ இந்த டீட்டெயில்ஸ்லாம் கேட்பாங்க, அவங்களோட அக்கௌண்ட் நம்பர், IFSC கோட், அக்கௌண்ட் ஹோல்டர் நேம், மொபைல் நம்பர். ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் ப்ரொசீட் கொடுத்து வந்து நீங்கள் பேமெண்ட் பண்ணணும். ஸோ அதுக்காக இந்த ஆப்ஷன் கொடுக்குறாங்க. அடுத்து டு UPI ஐடி. இது வந்து நீங்கள் யாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறீங்களோ அவங்களோட UPI ஐடி வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக வந்து நீங்கள் பேமெண்ட் பண்ணிடலாம். இப்போ இந்த UPI டிரான்சாக்ஷன் வந்து எப்படி பண்ணுறது அப்படின்றத காமிக்கிறேன். உங்களுக்கு வந்து அவங்களோட UPI ஐடி தெரிஞ்சிச்சு அப்படின்னா அதை வந்து கொடுத்துட்டு ப்ரொசீட் கொடுங்க. நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஸ்க்ரீன் வரும். இதில் வந்து பே அப்படின்னு ஒரு பட்டன் இருக்குல்ல, இதை வந்து செலக்ட் பண்ணுங்கள். ஸோ இதில் வந்து நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறீங்களோ அதை வந்து என்டர் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ஒரு டெஸ்டிங்காக நான் 100 கொடுக்குறேன். கொடுத்துட்டு நீங்கள் வந்து எதுக்கு வந்து இந்த அமௌண்ட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறீங்க அப்படின்றத வந்து நோட் மாதிரி போட்டு வச்சுக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து பே ஃப்ரம் அப்படின்னு இருக்கும். இதை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் சப்போஸ் மோர் தென் ஒன் பேங்க் அக்கௌண்ட் வந்து ஆட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அதை வந்து டிஸ்பிளே பண்ணுவாங்க. ஸோ இதில் வந்து நீங்கள் எந்த பேங்க் அக்கௌண்ட்லேருந்து இந்த மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறீங்களோ அந்த பேங்க் அக்கௌண்ட்டை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு பே அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட UPI பின் வந்து நீங்கள் முன்னாடி செட் பண்ணியிருப்பீங்களா அது வந்து கேட்பாங்க, அதை வந்து கொடுத்துக்கோங்க. செக்யூரிட்டி ரீசனுக்காக பேடிஎம் ஆப் வந்து இந்த ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் வந்து டிசேபிள் பண்ணிட்டாங்க. ஸோ அதான் வந்து ரெக்கார்ட் ஆகலை. UPI பின் கொடுத்தோடனே வந்து பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல் ஆகிடுச்சு. இப்போ இதுக்கு வந்து எனக்கு வந்து ஒரு கேஷ்பேக் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த கேஷ்பேக்னு இருக்கு இல்லையா அதை வந்து செலக்ட் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா ஸ்க்ராட்ச் நவுன்னு இருக்கு இல்லையா அதை வந்து செலக்ட் பண்ணுங்கள். ஸோ நான் இப்போ வந்து 100 ரூபி தான் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணேன். அதுக்கு வந்து எனக்கு 10 வந்து கேஷ்பேக் வந்து கிடச்சிருக்கு. நீங்கள் சப்போஸ் பேங்க் அக்கௌண்ட் வந்து இந்த ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணும்போது லிங்க் பண்ணலை அப்படின்னா ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. இங்கே வந்து இந்த அக்கௌண்ட் ஐக்கான் இருக்கு இல்லையா அதை வந்து செலக்ட் பண்ணுங்கள். அதில் வந்து யுவர் அக்கௌண்ட்ஸ்னு இருக்கும், அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். இதில் UPI செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து உங்களோட பேங்க் அக்கௌண்ட் வந்து டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் இப்போ ஆட் பண்ணணும் அப்படின்னா பண்ணிக்கலாம். இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். இந்த வீடியோ மூலமாக எப்படி பேடிஎம் ஆப் இன்ஸ்டால் பண்ணி பேங்க் அக்கௌண்ட் லிங்க் பண்ணுறது, மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது அப்படின்றது தெரிஞ்சிருப்பீங்க நம்புகிறேன். இந்த வீடியோ தெரியாதவங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் தெரிகிறதுக்கு மறக்காமல் ஹவு டு இன் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.